வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 494. வெயில் காலத்தில் தினமும் தயிர் சாப்பிடலாமா? உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? கோடை காலம் தொடங்கினாலே வெயில் கொளுத்த ஆரம்பித்து விட்டது. அடுப்பங்கரையில் நின்று கொண்டு சமைப்பது மிக கொடுமையான விடயம்தான். அத்தோடு வெயிலுக்கு உடலை நன்கு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் முக்கியம். அதற்கு தயிர் மிக பெரிய அளவில் உதவி செய்யும். வெயில் காலத்தில் தினமும் தயிர் சாப்பிடுவதால் உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். தயிரில் செய்யப்பட்ட பழங்கள் சேர்க்கப்பட்ட யோகர்ட் வகைகள் நிறைய உள்ளன. தயிர் உடலை குளிர்ச்சியாக்கும். தயிரில் புரதங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதோடு தயிரில் நிறைய கால்சியம் மற்றும் புரோட்டீன் பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதன் மூலம் உடல் ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. தயிரில் உள்ள புரதங்கள் புரோட்டீன் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் உற்பத்தியை தூண்டி குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இதனால் ஜீரண ஆற்றல் மேம்படும். அது வெயில் காலத்தில் அதிகமாக உண்டாகும் வயிறு உப்பிசம், வாய்வு தொல்லை ஆகியவற்றை குறைக்கும். தயிரில் அதிக அளவு தண்ணீரும் இருக்கின்றது. இது உடலில் உள்ள திரவங்களை சமநிலையாக வைத்திருக்க உதவி செய்யும். உடலை நீண்ட நேரத்திற்கு நீர்ச்சத்துடன் வைத்திருக்க செய்யும். வெயில் காலத்தில் சருமத்தில் ஏற்படும் எரிப்பு மற்றும் வெயிலின் தாக்கத்தால் ஏற்படும் உடல் சூடு ஆகியவற்றை குறைக்கவும் தடுக்கவும் செய்யும். தயிரில் அதிகளவு கால்சியம், விட்டமின் டியும் இருக்கின்றது. தயிரை தினமும் எடுத்துக்கொண்டு வருவதன் மூலம் உடல் எடையும் அதிகரிக்காமல் தடுக்கும். ஆகவே உங்களிடமும் இப்பொழுது ஒரு கேள்வி. நீங்கள் எப்படி தயிர், யோகர்ட் என்பவை தினசரி சாப்பிடும் பழக்கம் உண்டா? அதே நேரம் எனக்கு தயிரண்டா மிகவும் பிடிக்கும். நீங்கள் எப்படி நாளாந்தம் தயிரை எடுத்துக்கொள்வீர்களா? மற்றது வயிறு உப்பிசம் என்று ஒரு சொல் வருகின்றது. இதில் வயிறு உப்பிசம் அடைவதென்றால் என்ன என்பதனை அதுக்குரிய விளக்கத்தையும் கூறிக்கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.